அவர்கிட்ட சொல்லிடுறேன், அப்புறம் கேள்வி சுருக்கமாக சொல்லிடுறேன். நீங்கள் அதாவது நீங்கள் ஒளிபரப்புற வகைக்கு உப்பு வரி ஆங்கிலேயர் ஆட்சியில் போட்டதற்காக காந்தியடிகள் நடத்திய தண்டி யாத்திரை போல அந்த தண்டி யாத்திரை பின்னாளிலே வெள்ளையினே வெளியேறு என்ற அந்த இயக்கத்திற்கு அடித்தளமாக காந்தியடிகள் நடத்திய தண்டி யாத்திரை போராட்டம் நடைபெற்றதை நாம் நன்றாக அறிவோம். அது எதற்காக காந்தியடிகள் நடத்தினார் என்று சொன்னால் ஆங்கிலேயர் ஆட்சியிலே உப்புக்கு வரி போட்டதற்காக. ஆனால் இன்றைக்கு மக்கள் விரோத இந்த திமுக ஆட்சியிலே சொத்து வரியை மும்மடங்கு உயற்றியதோடு மட்டுமல்ல, ஆண்டுதோறும் 6% அளவிற்கு சொத்து வரியை உயர்த்துவதற்கு இன்றைக்கு உத்தரவு போட்டிருக்கிறார்கள். அப்படி சொத்து வரி உயர்த்தப்பட்டது மட்டுமல்ல, அந்த சொத்து வரியை மக்கள் காலந்தாழ்த்தி கட்டினால் அதற்கு அபராதம் 1%. அதாவது கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்லுவார்கள், குதிரை குப்புற தள்ளியதும் இல்லாமல் குடிபெறித்ததாம். அதை போல 6% சொத்து வரியை ஆண்டுதோறும் உயர்த்தி கட்டத் தவறினால் 1% அபராதம் என்பது இந்த விடிய ஆட்சியினுடைய நிர்வாக கோளாறு என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல எப்படி காந்தியடிகள் அன்றைக்கு தண்டி யாத்திரை மூலமாக ஆங்கிலேயர் ஆட்சியை அதாவது நாட்டை விட்டு துரத்தினாரோ, அதை போல இன்றைக்கு நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் அறிவித்திருக்கிற இந்த மனித சங்கிலி போராட்டம் திமுக ஆட்சியில் சொத்து வரி உள்பட அனைத்து வரி உயர்த்தப்பட்ட நிலையில், அனைத்து கட்டண உயர்வும் உயர்த்தப்பட்ட நிலையில், சட்டம் ஒழுங்கு சீர்கேடான நிலையில், போதைப்பொருள் நடமாட்டம் இன்றைக்கு தலைவரித்து ஆடுகிற நிலையில் இன்றைக்கு பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிற இந்த மனித சங்கிலி போராட்டம் 2026 இந்த விடியா திமுக ஆட்சியை, மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பி மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புக்கு 2026 வந்து நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சராக நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் அந்த அரியணையிலே அமரப்போவது உறுதி என்கிற வகையில் இன்றைக்கு இந்த மனித சங்கிலி போராட்டம் வெற்றிகரமாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. இன்றைக்கு விடியா திமுக ஆட்சியில் மக்கள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நிலைமைகளாம் எடுத்துச் சொல்லி மக்கள் மத்தியிலே ஒரு மாற்றங்களை உருவாக்க வேண்டும், கட்சி தொண்டர்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்திலே கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் இந்த மனித சங்கிலி போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் தமிழ்நாடு முழுவதும். அந்த வகையிலே இன்றைக்கு இந்த மாநகர மாவட்டத்திலே அண்ணன் வெங்கடாஜலம் அவர்கள் ஏற்பாட்டிலே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆக இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் மூலமாக மக்களுக்கு எடுத்து வைக்கின்ற இந்த கோரிக்கைகள் குறைகளெல்லாம் மக்கள் ஏற்று அதன் மூலம் 2026 விடியா திமுக ஆட்சி வீட்டுக்கு அனுப்பப்பட்டு மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியான எடப்பாடியார் தலைமையில் அமைய உள்ளது என்பதை இங்கே நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.